எவ்வளோதான் ஒரு மாஸ்டர் மைண்ட் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாலும், எவ்வளோ க்ளீனாக ஒரு எவிடன்ஸை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும், ஒரு க்ளூ எங்கேயாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சிக்னேச்சராக இருக்கலாம். அந்த ஒரு எவிடன்ஸை மட்டும் என்ன தான் ட்ரை பண்ணாலும் மறைக்கவே முடியாது. மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு சடன் ரேலிக்கு பின்னாடியும் ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கும். ஒவ்வொரு அன்எக்ஸ்பெக்டட் கிராஷுக்கு பின்னாடியும் ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ட்ராப்புக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு க்ளூ இருக்கும். யாரோ ஒருத்தர் அந்த ட்ரேஸை எங்கேயாவது விட்டுட்டு போயிருப்பாங்க. மார்க்கெட்டில் அந்த டீட்டெயில்ஸ் மறைஞ்சிருக்கிற இடம் தான் சார்ட்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸை தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க அந்த எவிடன்ஸை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். லெட் த இன்வெஸ்டிகேஷன் பிகின். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போது 9வது மார்ச் அன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அதில் எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, என்ன நடந்திருக்கலான்றத ஒரு டீட்டெயில் ஸ்டடியாக இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து 9th மார்ச் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அப்ஸ் அண்ட் டவுன் ரேலி கொடுத்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணதை கண்டுபிடிக்கணும், இல்லை ஒரு உள்ளே போய் அவங்களோட ஃபுட் பிரிண்ட் எப்படி இருக்குது, வால்யூமில் எப்படி ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா யூ ஹேவ் டு கோ டு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், லோவர் டைம் ஃப்ரேம். ஏன்னா நீங்கள் டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு மேலே மார்க்கெட் அன்றைக்கி வந்து மொத்தமாக கீழே விழுந்திருக்குன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர, ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க பண்ணும்போது என்ன மாதிரி விஷயத்த ஒரு சார்ட் நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லோவர் டைம் ஃப்ரேம் வரேன். எவ்வளோ லோ வரேன்னா 15 minutes டைம் ஃப்ரேம் வரேன். ஸோ அன்றைக்கே நம்ம தெளிவாக பார்த்தோம், ட்ரம்ப் வந்து ட்வீட் போகிறதுக்கு 15-20 minutes முன்னாடி தான் ட்ரேட் எடுக்கிறாங்க. மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. ஆனால் எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, போன வீடியோ பார்த்தவங்க இல்லை ஏற்கனவே பிபிசி நியூஸ் பார்த்தவங்களாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அந்த 20 நிமிஷம் முன்னாடி தான் ட்ரேட் எடுத்தாங்களோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் இல்லை. ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி பண்ணுறாங்கன்றதையும் டீட்டெயிலாக காட்டுறேன். இது வந்து 9 மார்ச். இந்த இடத்துல தான் மார்க்கெட் என்ன ஆச்சு, இங்கே ட்ரம்ப்போட ட்வீட் வருது. ட்வீட் வந்தவுடனே மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு 15% ட்ரா. இப்போ எல்லாரோட இதுவும் என்னவா இருக்குன்னா, ஏற்கனவே பிபிசி பண்ணது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய வால்யூம் நடந்துச்சு, ஒரு 20 minutes ப்ரையராக வந்து பெரிய வால்யூம் நடந்துச்சு, இதனால தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்கவங்க ரொம்ப வருஷமாக இன்ஸ்டிடியூஷன் லெவல் எப்படி பண்ணுவாங்கன்றதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஒரு 20 minutes முன்னாடி அவங்க ட்ரேட் எடுக்கிறது நம்ம அதை கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இன்ஸ்டிடியூஷன் எப்போவுமே அந்த ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இல்லை, முன்னாடியே தெளிவாக பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி மார்னிங் கேப் அப் ஆகி மார்க்கெட் என்ன ஆச்சு, உங்களுக்கு மேலே போய்ட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு ஸ்விங்கு கொடுத்துட்டு மேலே ஏறிச்சு. இந்த இடத்துலேயே அவங்க ஏற்கனவே ட்ரேட்ஸ் பொசிஷன்லாம் ப்ராப்பராக அலோகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படின்னா, இது கேப் அப் ஆகி இந்த இதில் ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. மோஸ்ட்லி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இதை தான் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே மார்க்கெட் என்ன ஆச்சு, சடனாக ஸ்பைக்கு எவ்வளோ, ஒரு $120. ஸோ $100 $120 மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரேலி ஆனவுடனே எல்லா ரீட்டைல் ட்ரேடருக்கும் என்ன ஆயிருக்கும், ஓகே மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பிளேயர் வருவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ். என்ன நியூஸ் வந்திருக்கோம், காலையிலே மார்க்கெட் $120 அடுத்த டார்கெட் $140, அடுத்தது $150 அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். வந்த உடனே ஏற்கனவே $20 ஏறின சர்ஜை பார்த்துட்டு இமீடியட்டாக ரீட்டைல் ட்ரேடர் என்ன யோசிச்சிருப்பாங்க, ஓகே நம்ம பை பண்ணலாம். இங்கே தான் இன்ஸ்டிடியூஷன் ப்ளே பண்ணியாச்சு. என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் இங்கே பை பண்ண வச்சு, இப்போ ரீட்டைலர்ஸ் வெர்சஸ் இன்ஸ்டிடியூஷன். இப்போது ரீட்டைலர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பை. இன்ஸ்டிடியூஷன் இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல தான் டெக்னிக்கல் ட்ரேடராக ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட் என்ன காட்டுதுன்னு ட்ரை பண்ணணும். இப்போ மார்க்கெட் 100 120 போச்சு. போன பிறகு இப்போ இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியுதா, மார்க்கெட் எக்ஸாக்டாக ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகும். அப்போ இது எந்த டைம் ஃப்ரேமில் கிடைக்குது, நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் தான் கிடைக்குது. இப்போ இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் கிளியராக டபுள் பாட்டம் கொடுத்து ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா, ஓகே மார்க்கெட் இதோட ரேலியை முடிச்சிச்சு, நெக்ஸ்ட்டு டவுன் ஆக போகுதுன்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டிடியூஷன் இங்கே செல் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது.
ஆனால் சார்ட் என்ன காட்டுதுன்னா மார்க்கெட்டில் என்ன மேஜராக அவங்க பண்ணுறாங்கன்றத சார்ட் வந்து ரிவீல் பண்ணும் ஏதாவது ஒரு பேட்டர்ன் மூலிமா. ஸோ அதனால தான் நம்ம டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து தெளிவாக கற்று வச்சுருக்கணும். எல்லா பேட்டர்னும் எங்கே வேணால் ஒர்க் ஆகலாம். ஒரு இடத்துல ட்ரெண்ட் லைன் வரலாம், ஒரு இடத்துல ஃபிப் வரலாம், ஒரு இடத்துல டபுள் பாட்டம், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன கொடுத்துச்சு, ட்ரம்ப் ட்வீட்டு இங்கே வரப்போகுது. ஆனால் இன்ஸ்டிடியூஷன் இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தே ஸ்டார்டட் டு செல் தேர் பொசிஷன். இப்போ செல் பண்ணுறாங்களா, கீழே வருதா. இப்போ ரீட்டைல் ட்ரேடர் இந்த சைடில் என்ன பண்ணுவார், மார்க்கெட் பை பண்ணிட்டேன், கொஞ்சம் கீழே வந்துச்சு, 140 தானே போவோன்னு சொல்லியிருக்காங்க, ரீஅக்யூமுலேட் பண்ணுவோன்னு பை பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம மறுபடியும் செல். திருப்பி ரீட்டைல் ட்ரேடர் கீழே வரும்போது பை, இவங்க மறுபடியும் செல். ஏன்னா அவங்களுக்கு பொசிஷன் ஃபில் ஆகிட்டே வருது. தெரியுதுங்களா, ஒரு மார்க்கெட் அங்கேருந்து இவங்க எல்லாமே அக்யூமுலேட் பண்ணிட்டு வராங்க, இவங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது, திருப்பி கீழே வருது, மறுபடியும் ஒரு சைட் வேஸு. இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர் மறுபடியும் பை பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் செல். முக்கியமான செல் எங்கே பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் ட்வீட்டுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஹையஸ்ட் வால்யூம் செல்லை பண்ணி வச்சிட்டாங்க. வச்ச உடனே மார்க்கெட் என்ன ஆகுது, அடி 15% ட்ரம்ப்பு. எவ்வளோ தூரம் வந்துருச்சு, $80 கிட்ட மார்க்கெட் ஃபால். வந்த உடனே 127 எடுத்த ரீட்டைல் ட்ரேடருக்கு $80 கிட்டத்தட்ட $40 ட்ராப்பு. $40 பை பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, $80 வந்த உடனே ட்ரம்ப்போட ட்வீட்டை பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் எங்கே நடக்கும்னா இங்கே தான் நடக்கும். திருப்பி என்ன மேனிப்புலேஷனு, நியூஸு. என்ன நியூஸு, காலையில் தான் ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க 150 போகுதுன்ட்டு. இப்போ அதே நியூஸ் சேனல் திருப்பி ஒரு நியூஸை கொடுப்பாங்க, என்னது, $80 வந்துச்சு, ட்ரம்ப் ஈரான் வார் முடிய போது மறுபடியும் க்ரூட் ஆயில் $60 வரலாம் அப்படின்னு வச்சிருந்தவன் அத்தனை பேரும் பேனிக் செல்லிங். வேணாம், பை பண்ணதெல்லாம் லாஸ்ட் வந்த வரைக்கும் போதும், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். இவங்க எல்லா பையையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், செல் பண்ணணும். இவங்க செல் பண்ணி வச்சிருந்த ப்ராஃபிட்லாம் எத்தனையோ கோடி வச்சுக்கோங்க, 100 கோடியோ 500 கோடியோ 1000 கோடியோ எத்தனையோ 1000 கோடி செல் பண்ணதெல்லாம் பை பண்ணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பை பண்ணது செல் பண்ணுறாங்க, இவங்க செல் பண்ணது பை பண்ணுறாங்க. டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட். லாஸு இவங்களுக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட். முடிஞ்சிச்சா, முடிச்சதோடு விடுவாங்களா, கிடையாது. இப்போ தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, இங்கே ரீட்டைல் ட்ரேடர் நம்ம செல்லு ஏன் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது, பை பண்ணோம், லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து 80லேருந்து இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு, 80லேருந்து $60. அப்போ இந்த $20 நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லாட் எடுத்த இடத்துல இப்போ 2 லாட்டாக எடுப்போம். 2 லாட் எடுத்து கீழே $20 வரும்போது நம்ம எல்லாத்தையும் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அப்போ இவங்க மறுபடியும் செல் பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, கீழே பாட்டமில் போயிட்டு எல்லாத்தையும் பை பண்ணி வச்சுருவாங்க. இப்போ பை பண்ணி முடித்த பிறகு என்ன ஆயிடுச்சு, இப்போ இது புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரீட்டைல் மேலே பை பண்ணாங்க, இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், சார்ட் என்ன கொடுத்துச்சு, கிளியர் டபுள் டாப் பேட்டர்ன் கொடுத்துட்டு அவங்க செல் பண்ணதையும் கிளியராக காமிச்சுது. அது தெரிஞ்சவங்க ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, தெரியாதவங்க மாட்டிருப்பீங்க. இப்போ ரீட்டைல் இங்கே பை பண்ணியாச்சு, இவங்க செல் பண்ணியாச்சு. இதுக்கான நியூஸ் நெக்ஸ்ட் டார்கெட் 150. மார்க்கெட் ட்வீட் போட்டார், ஃபால் ஆச்சு. இங்கே வந்து ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஒரு நியூஸ் வருது, என்ன நியூஸு, மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் $60. அப்போ இவங்க பை பண்ணதெல்லாம் செல் பண்ணிவிட்டு டபுள் செல் எக்ஸ்ட்ரா 2 லாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவங்க செல் பண்ணதெல்லாம் பை பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி டபுள் லாட் பை. ஏன்னா இங்கே நிறைய பேர் இப்போ செல்லிஸ் ரெடி ஆகுறாங்களா, இப்போ இவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ரிகவர் ஆக போகுது, எல்லாத்தையும் பை 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 பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு, $83 என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள், இதுதான் பாட்டம். மார்க்கெட் என்ன ஆச்சு, ஏறுச்சா, திருப்பி உடைக்குது. இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, ஸ்டாப் ஹண்டிங். இந்த ஸ்டாப் ஹண்டிங் தான் முக்கியமான இடம். ஏன்னா ஏற்கனவே அவங்க செல் பண்ணி வச்சதை விட மார்க்கெட்டு திருப்பி கொஞ்சம் கீழே வருது. கீழே வந்த உடனே நல்ல வேலை நம்ம போட்டது கொஞ்சம் ஏறி இருந்துச்சு. ஏற்கனவே பேனிக்கில் இருப்பாங்க, ஐயோ என்னடா மேலே ஏறிட்டு இருக்கு, ஒரு வேலை பை ஆகிடுமோன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்தோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓகே இங்கே வந்து ப்ராஃபிட் காட்டும். ரீட்டைலர்ஸ் புது ரீட்டைலர்ஸும் செல் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட் வந்து என்ன ஆச்சு, மார்க்கெட்டில் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனவுடனே இப்போ நம்ம செல் பண்ணலான்ட்டு இங்கே வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் செல்லை போட்டிருப்பாங்க. செல் போட்டு கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், சைட் வேஸை பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியுதா. மார்க்கெட்டு ஸ்டாப் ஹண்டிங், ரீட்டைலர்ஸ் செல்லு, இன்ஸ்டிடியூஷன் பை. திருப்பி மார்க்கெட் எங்கேருந்து ஆரம்பிச்சுதோ
அதே இடத்துக்கு திருப்பி போய் ரீச். மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் இவங்க பையெல்லாம் செல் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் இந்த இடத்துல போனோடனே நியூஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கும்போது இப்போ புரியுதுங்களா? ஒரு ரீட்டைல் ட்ரேடராக பார்க்கும்போது புரிஞ்சிருக்காது. ஒரு இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கும்போது இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோம். எதுக்குடா இந்த இடத்துல மார்க்கெட் ஆமாம் கரெக்டாக தானே இருக்குது. இப்போ நல்லா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க ரீட்டைலர்ஸு, இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுறாங்க. ஆனால் அதை பிரேக் ஆகுது பாருங்கள். பிரேக் ஆகி இதுதான் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கு தான் தெரியாமல் பல பேர் உள்ளே போய் சிக்கிறது. இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு சில டூல்ஸ் என்ன டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம அது சார்ட் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போல் உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்றது புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டேட்டா எடுத்தால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறோம். ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கும் புரியணும் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது. ரீட்டைல் ட்ரேடர் சும்மா உள்ளே போயிட்டு பை பண்ணிட்டு செல் பண்ணிவிட்டு போகிறது கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அவங்க வைக்கிற ட்ராப்புக்கெல்லாம் மாட்டாமல் வெளியே வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக வரணும்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் மார்க்கெட்டை டாப்புக்கு போய் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆர் ட்ராப்ட் இன்டு இன்ஸ்டிடியூஷனல் ட்ராப்ஸ். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு வேளை எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துலையே நான் வந்து தப்பிச்சிருப்பேன். இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் இது டெக்னிக்கல்னால தான் ஆகுதா? கிடையாது. அப்போ நியூஸ் வர்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, டெக்னிக்கல்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சார்ட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணிட்டாங்க. அந்த செல் பண்ணதை வந்து அவங்க என்னதான் பண்ணாலும் அது வந்து ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். சார்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணுறாங்களா பை பண்ணுறாங்களான்றதை உங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்கணும்னா பேட்டர்னாக கொடுக்கும். அது டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா காலகாலமாக 100 வருஷம் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் ஒர்க் ஆகிருக்கும், இன்றைக்கும் ஒர்க் ஆகிரும், ஃப்யூச்சர்லேயும் ஒர்க் ஆகும். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்டெப்த்தாக காட்டுறேன். இப்போ இதை வந்து செல் பண்ண உடனே அந்த செல்லு வந்து என்னவாச்சு, பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகி சார்ட்டில் காமிச்சிச்சு. இப்போ சார்ட்டை பார்க்கும்போது நான் செல்லுன்னா தெரியும், ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷனாக இல்லை, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உள்ளே ட்ரேட் பண்ண போகிறேன், நான் இங்கே செல் பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல நியூஸ் வரப்போது, மார்க்கெட் இறங்க போது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஐ எம் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த மார்க்கெட். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ன்றதுக்கான மீனிங் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடியே நியூஸ் தெரியும், இன்சைடர் ட்ரேடிங் பண்ணுறேன், இல்லை எனக்கு பெரிய கனெக்ஷன் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், அது பேர் ப்ரொஃபஷனலிசமே கிடையாது. மார்க்கெட் பை ஆகட்டும் செல் ஆகட்டும், யூ ஷுட் பி ஆன் தி ரைட் சைட் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட்டு பையோ செல்லோ நியூஸ் இல்லையோ இதெல்லாம் இல்லை. நான் செல்லிங்கில் இருக்கும்போது கரெக்டாக நியூஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பிக்கப் பண்ணும். அப்போ டெக்னிக்கலாக நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நியூஸஸ் வில் சப்போர்ட் யூ. லாஜிக் புரியுதுங்களா? டெக்னிக்கலாக தெளிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கனால் நியூஸை பார்த்து பயப்பட தேவையில்லை. நியூஸ் தான் உங்களை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிற ஃபேக்டர். நீங்கள் உங்களோட இலக்கை அடையிறதுக்கு ஒரு மைலேஜ் எது கொடுக்கணும்னா நியூஸ் தான் கொடுக்கும். ஆனால் அந்த நியூஸில் அது என்ன வரப்போகுதுன்னா உங்களுக்கு தேவையில்லை, தெரியணும்னு அவசியமும் கிடையாது. டெக்னிக்கலாக நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னு சொல்கிறது. ரீட்டைல் ட்ரேடருக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நடுவில் இருக்கிறதா ப்ரொஃபஷனல். ஸோ இதை தெரிஞ்சுட்டு பண்ணும்போது நீங்கள் வந்து சேஃப்டியாக பண்ண முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் தி கேஸ் ஸ்டடி. இப்போ நான் இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சனோ அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, அதை டெக்னிக்கலாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ட்ரேடை எப்படி எடுக்கணுன்றது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் we at Trade Achievers we teach people. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. நம்மளோட 80th இயர் இண்டிபெண்டன்ஸ்னால நம்மளோட ஃபுல் கோர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் பேட்டர்ன் ட்ரேடிங் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் வந்து இந்த 80th இயர் இண்டிபெண்டன்ஸ் டே கொடுத்துட்ருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 70,800 இருக்க கோர்ஸ் ஃபீ வந்து 50%ல் 29,900 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு மட்டும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் வேலிடாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்களோ நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் do enroll for this course. In case இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க கேட்டிங்கன்னா they'll give you all the details. நம்மக்கிட்ட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக வர முடியலனாலும் இந்த ஆஃபர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ நம்ம ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா துபாய், கத்தார், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்க தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து நம்மளோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ let this independence make you an independent and a successful trader. இப்போ ரெண்டாவது எடுப்போம். இதை முடிச்சிட்டாங்களா? அடுத்த ட்ரம்போட ட்வீட்டு கரெக்டாக மார்க்கெட் வந்து
இது வந்து 23rd அன்றைக்கி நெக்ஸ்ட் ட்வீட் அடிக்கிறாரு. ட்வீட் போட்ட உடனே மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய ஃபால். இப்போ அந்த ஃபாலுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் விழுந்துச்சுன்னு பாருங்கள். இந்த ஃபாலு அந்த ட்வீட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 15%. ஸோ அங்கேயும் ஒரு 15%, இங்கேயும் ஒரு 15% விழுந்துச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை நம்ம முன்னாடியே ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் என்னவா இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே வந்து நின்று இருக்கு, ப்ரீவியஸாக பார்த்தோமா அதே மாதிரி தான் மறுபடியும் இங்கேயும் வந்து மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு கிளியர் டபுள் டாப். இந்த இடத்துல ஒரு டபுள் டாப்பை மார்க்கெட் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. என்னன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சு, இங்கேருந்து மார்க்கெட் கீழே இருந்து கேப் அப் ஆனாலும் திருப்பி வந்து ஒரு டாப் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த செக்ஷனுக்குள்ளே மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல அப்படின்றத மார்க்கெட் ஃபஸ்ட்டு காட்டுது. இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் ஸ்டார்டட் டு செல். அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு, டெக்னிக்கல் பேட்டர்னில் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. இந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கேண்டில் பாருங்கள், கரெக்டாக இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இது இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம், இதில் இன்னும் லோவர் போக முடியல. பட் இது கூட லோவரில் போய் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னா, கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி வந்து இந்த பிரேக் அவுட் ஆன இடத்த இந்த கேண்டில், அதுக்கு தான் இந்த டோஜி. இது இப்போ இது லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்கும்ன்றேன். இப்போ இங்கேருந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடல, அடுத்த கேண்டில் செல்லிங்கில் வந்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் பையிங்கில் போய் திருப்பி அடுத்த கேண்டில் கரெக்டாக இந்த லெவலை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆச்சு, ஒரு பெரிய ஃபால். புரியுதுங்களா? அப்போது லோவர் டைம் ஃப்ரேமில் போகும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஓகே மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைனு. ஸோ இதுதான் நமக்கு வந்து இவ்வளோ நேரம் என்னவா ஆக்ட் பண்ணுச்சு, சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுச்சு. ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, இப்போ பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி இங்கே ரீடெஸ்ட்டும் கொடுத்துச்சு. அப்போ இந்த ரீடெஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஓகே மார்க்கெட் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கொடுத்துச்சு, நெக்ஸ்ட்டு செல் ஆக போகுதுன்னு சொல்லி இந்த நியூஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் நார்மலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சுட்டு நாம் ப்ராப்பராக பார்த்தப்பா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டபுள் டாப் அடிச்சிருக்கு, எனக்கு ட்ரெண்ட் லைனில் அசெண்டிங் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, செல் பண்ணுறேன்னு செல் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் டவுன் த லைனில் பார்த்தீங்கன்னா 15% மார்க்கெட் விழுந்து யூ வில் பி இன் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். ஆனால் இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருசாக நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியுமானா கிடையாது. இதுதான் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒன்று கற்றுக்கணும். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நானும் சொல்கிறேன், நான் எத்தனையோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸில் போய் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் எங்கே தலையில் எடுத்துப்பாங்கன்னா, பார்த்தியா நான் எடுத்ததுனால தான் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, எனக்கு முன்னாடியே தெரியும்னு இந்த கதை விட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே கிடையாது. ஐ வாண்ட் டு பி வெரி ஹானஸ்ட். அந்த மாதிரி ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க. ஒன்று அவங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் தெரியும்னா அங்கே ட்ரம்ப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். இல்லை இங்கே சும்மா உட்காந்துட்டு இந்த சொல்கிறதெல்லாம் நம்ம இதுங்க தயவு செய்து நம்பாதீங்க, ஏதோ ஃப்ளூக்கில் கிடச்சிக்கலாம். நான் ரியலாக சொல்கிறேன். இந்த இடத்துல ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா ஒரு வேளை டெக்னிக்கல் பேஸ் பண்ணி செல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் யூ வேர் இன் த ரைட் சைட் ஆஃப் தி மார்க்கெட். நல்லா புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட ஒரு டெஃபினேஷன்னா, த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் தி மார்க்கெட். நியூஸை பற்றி தெரியாது, இன்சைடர் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியாது, ஆனால் ஹீ வில் ஆல்வேஸ் பி ஆன் தி ரைட் சைட் ஆஃப் தி மார்க்கெட். இது புரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஈக்குவல் டு பீயிங் ரைட் சைட் ஆஃப் தி மார்க்கெட். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவாக புரிய வைக்கணும். என்னன்னா நிறைய பேர் சார் எனக்கு நியூஸ் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண சொல்லித்தாங்க. ஏன்னா என்னை கேட்குறதும் உண்டு நிறைய பேர், சார் இந்த நியூஸ் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா, ட்ரம்ப் ட்வீட் எல்லாம் பற்றி சொன்னீங்களே, அப்போ நான் முன்னாடியே ட்வீட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருமா, எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணிருப்பீங்க? சரி நல்லா புரிஞ்சுக்குவோம். அவர் என்ன ட்வீட் போட போகிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சுற்றி இருக்கவங்க ட்ரேட் எடுத்தால் ஒரு இடத்துல மறைக்க முடியாது. அதுதான் சார்ட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பேட்டர்னை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த பேட்டர்னை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி we will be on the right side of the market. This is the whole technical analysis. இதுக்காக தான் இந்த சீரீஸே எடுக்கிறது. மக்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு சார்ட்டுக்கு பின்னாடியும் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, அது எதுவாக போய் முடியலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னொன்று கூட காட்டிட்டு முடிச்சிருவோம். இப்போது 2 விஷயம் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு 9th மார்ச்சும் டபுள் டாப் கொடுத்துச்சு, 23rd மார்ச்சும் டபுள் டாப் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இப்போ இது மந்த்லி சார்ட் எடுக்கிறேன், தெரியுதுங்களா? மார்க்கெட் என்ன ஆச்சு, இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இத்தனை வருஷமாக இதுதான் நமக்கு என்ன ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு, ஃபைனல் லெக்கில் எக்ஸாக்டாக தெரியுதா,
டபுள் பாட்டம். மந்த்லி சார்ட்டில் ட்ரெண்ட் லைனோட டாப்பு டபுள் பாட்டம் கொடுத்துச்சு. அப்போ இது எதுக்கு மார்க்கெட் கொடுக்குதுன்னா, இது நமக்கு ஒன்று சொல்ல வருது. என்ன சொல்ல வருது? இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிட்டாங்க? பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் லாங் டேர்ம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு டைம் ஃப்ரேமும் ஒரு சினாரியோ நமக்கு எடுத்து காட்டும். எவ்வளோ நேரம் டார்கெட் அடிக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் அந்த டைமுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மந்த்லி சார்ட்டில் வரும்போது இன்ஸ்டிடியூஷன் லாங் டேர்மில் பை ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்கன்றது கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ என்ன ஆச்சு? டபுள் பாட்டம் மார்க்கெட் நமக்கு காமிச்சிது. அப்போ இந்த இடத்துல பை பண்ணுறோம்னால் இதை விட்டுட்டாலும் பரவாயில்ல, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லேயாவது என்ன இருக்கலாம், மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆகிருக்கலாம். ஸோ ஒரு மார்க்கெட் அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, பிரெண்ட் ஆயில் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் என்னன்னா, இட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட்ஸ் டபுள் டாப் ஆர் டபுள் பாட்டம். ஸோ இதோட கேரக்டர் என்னது? மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஸ்டிடியூஷன் இந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண வராங்கனால் அது நமக்கு காட்டி கொடுக்குற ஒரு விஷயம் டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம். ரெண்டாவது விஷயம் ட்ரெண்ட் லைன். இது கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு நார்மலாக ஒரு கேரக்டர்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் என்ன இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்கன்றது நமக்கு புரியும். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம தெளிவாக எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இது எதுவுமே கற்றுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக எல்லாருமே கற்றுக்கிட்டு பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற க்ளூஸ் அண்ட் எவிடன்ஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பி அடிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. we are not trying to go against them, we are trying to copy them. ப்ரொஃபஷனலிசம்ன்றது இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்றத சார்ட் பேட்டர்ன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த சொல்லிக் கொடுத்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணும்போது நம்மளும் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். திஸ் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் அப்ரோச்சஸ் அ மார்க்கெட். இதே மாதிரி இப்போ ஒரு கேட்கலாம், அப்போ உங்களுக்கு தெரியுமா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதுன்னா? கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது ட்ரெண்ட் லைன்ன்றது நான் கண்டுபிடிச்சதில்லை, எல்லாருமே கண்டுபிடிச்சி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேன். அந்த ரூல்ஸில் ட்ரெண்ட் லைன் இங்கே தான் உடைக்கும்ன்றதே நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ ட்ரெண்ட் லைனே முன்னாடி இந்த இடத்துல உடைக்கும்ன்றது எப்படி தெரியும்னா, பல வருஷங்கள் டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல தான் ட்ரெண்ட் லைன் உடைக்கும். அது உடைக்கிறதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க தடங்கள் என்ன, எவிடன்ஸ் என்னன்றதை நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன மாதிரி டூலை யூஸ் பண்ணி ரீட்டைல் ட்ரேடரை ட்ராப் பண்ணுவாங்கன்ற ஒரு டீட்டெயில் வீடியோவை தான் அடுத்த வீடியோ இருக்க போகுது. ஸோ we will be opening market file 003. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.